ஈரான் அரசுக்கு எதிராக அந்த நாட்டு மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆதரவு கொடுத்து வருகின்றன. மேலும் ஈரான் மீது அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற நிலை உள்ளது. இதனால் இஸ்ரேலும் ஈரானை தாக்க தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் திடீரென இஸ்ரேல் அணு ஆயுத சோதனை ஒன்றை நிகழ்த்தி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் நெகேவ் என்ற பாலைவனம் உள்ளது. அங்கு இஸ்ரேல் பல்வேறு கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேலின் இராணுவ தளம் மற்றும் சில முக்கிய கட்டமைப்புகள் அங்கு உள்ளன. எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்ரேலின் டிமானோ என்ற பகுதியில் ஷிமோன் பெரஸ் என்ற அணு உலை மற்றும் அணு ஆயுத சோதனை மையம் உள்ளது. இது மிகவும் ரகசியமான இடமாக இருக்கிறது. அங்கு அணு உலை மற்றும் மறுசுழற்சி ஆலைகள் உள்ளன. உலக நாடுகளை பொறுத்தவரையில் இந்த இடம் இஸ்ரேலால் அறிவிக்கப்படாத ஒரு அணு ஆயுத திட்டத்துக்கான சோதனை கூடமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறதாம். அந்த பாலைவனத்தை சுற்றிய குடியிருப்புகளில் பெடுவின் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் நேற்று காலை 9 மணி அளவில் அந்த பகுதியில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.2 என்ற அளவில் பதிவானது. இந்த நிலநடுக்கத்தை நெகேவ் பாலைவனத்தை ஒட்டிய குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் உணர்ந்திருக்கின்றனர். சில வினாடிகள் வரை பூமி குலுங்கி உள்ளது. இஸ்ரேலில் நிலநடுக்கம் ஏற்படும் வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் நேற்றைய தினம் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அது பெரும் விவாதத்தை கிளப்பியது. ஏனென்றால் நேற்று காலை 9 மணி அளவில் நாடு முழுவதும் அவசர நிலைக்கான சைரன்கள் ஒலித்தது. பொதுவாக எதிரிகள் தாக்குதல் நடத்தும் போது இந்த அவசர நிலை எச்சரிக்கை விடுக்கப்படும். மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது கொண்டு வரப்படும். நேற்றைய தினம் சைரன் ஒலித்த சிறிது நேரத்திலேயே இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் என்பது அணு ஆயுத சோதனை நடத்தும் போது ஏற்படும் அதிர்வை கொடுத்துள்ளது. இதனால்தான் இஸ்ரேல் அணு ஆயுத சோதனையை நடத்தியிருப்பதாக தகவல் பரவத் தொடங்கிவிட்டது. மேலும் நிலநடுக்கம் உணரப்பட்ட இடம் மிகவும் முக்கியமானது. இந்த நிலநடுக்கத்தை நெகேவ் பாலைவனத்தை ஒட்டிய குடியிருப்பு பகுதி மக்கள் தான் உணர்ந்திருக்கின்றனர். நெகேவ் பாலைவனத்தில் இஸ்ரேலின் அணு ஆயுத மையம் உள்ளது. இதனால்தான் இந்த நில அதிர்வு என்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளதோடு ரகசியமாக தன்னிடம் இருக்கும் அணு ஆயுதத்தை இஸ்ரேல் சோதனை செய்ததா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. மேலும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நீண்ட காலமாக மோதல் உள்ளது. 2 நாடுகளும் பகையாளிகளாக உள்ளன. காசாவில் இஸ்ரேல் போர் புரிந்தது இந்த பகையை இன்னும் அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டு இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி தாக்கிக் கொண்டன. அது மட்டுமின்றி ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க இஸ்ரேல் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதற்கிடையேதான் ஈரானில் மக்கள் பெரிய அளவில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்துக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆதரவு தெரிவித்து வருகிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஈரான் மக்கள் விடுதலைக்காக போராடுகின்றனர். ஈரான் மக்களுடன் எங்களின் நாடும் நானும் அரசும் சேர்ந்து நிற்கிறோம் என கூறியிருக்கிறார். இஸ்ரேல் அணு ஆயுத சோதனை நடத்தியது என்று வெளியான செய்திக்கு இஸ்ரேல் மறுப்பு தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த விவகாரம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரேல் அணு ஆயுதம் வைத்திருக்கிறது. அது மட்டுமின்றி இஸ்ரேல் அணு ஆயுத பரவல் தடை சட்டத்துக்குள் இன்னும் இணங்கவில்லை. அது மட்டுமின்றி மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேல் மட்டுமே யூத நாடு. பிற நாடுகள் அனைத்தும் இஸ்லாமிய நாடுகள். சில நாடுகளை தவிர பெரும்பாலான நாடுகளுடன் இஸ்ரேலுக்கு மோதல் உள்ளது. இதனால் இஸ்ரேல் தனது அணு ஆயுதத்தை வைத்து மிரட்டிக் கொண்டிருக்கிறது. இப்படியான சூழலில் தற்போதைய சம்பவம் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. Subscribe to One India and never miss an update.